ஒரு வருடம் இந்த நாட்டை கொடுக்க வேணாம், இந்த எல்லா துறையிலையும் கம்யூனிஸ்டுகளை கொடுங்க, நீதிமன்றத்தை கம்யூனிஸ்டுங்கிட்ட கொடுங்க, காவல்துறை கம்யூனிஸ்டுங்கிட்ட கொடுங்க, ரெவன்யூவை கம்யூனிஸ்டுங்கிட்ட கொடுங்க, வெறும் கம்யூனிஸ்டுங்கிட்ட கொடுத்து பாருங்கள். தலைமை பொறுப்பு நீங்கள் வச்சுக்கோங்க. இந்த நாட்டை ஒரு வருடத்தில் அவங்க எவ்வளோ பெரிய ஜனநாயக அமைப்பாக மாற்றுறாங்களா இல்லையா பாருங்கள். கல்வி ஜனநாயக அமைப்பாக மாறிடும், மருத்துவம் ஜனநாயக அமைப்பாக மாறிடும், நீதிமன்றம் ஜனநாயக அமைப்பாக மாறிடும், காவல்துறை ஜனநாயக அமைப்பாக மாறிடும், பொதுப்பணித்துறை ஜனநாயக அமைப்பாக மாறிடும். கம்யூனிஸ்ட்கிட்ட கொடுத்து பாருங்கள். ஏங்க நான் சின்ன வயசுலேயே எனக்கு கம்யூனிஸ்டுகளுடைய தொடர்பு ஏற்பட்டுடுச்சு. என்கிட்ட பேசுவாங்க, ரோடு போடுறதுக்காக போராடுவாங்க, கல்விக்காக போராடுவாங்க, ஆசிரியர்கள் போதிய ஆசிரியர்கள் இல்லைன்றதுக்காக போராடுவாங்க, குடித்தண்ணீர்களுக்காக போராடுவாங்க. 24 மணி நேரம் போராடி 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 அந்த உரிமைகளை மக்களுக்கு பெற்றுத்தருவதில் தன்னை அர்ப்பணித்துக்கிற மாதிரி கம்யூனிஸ்டுகள் அர்ப்பணித்துக்கிற மாதிரி இந்த உலகத்தில் வேறு யாருமே தன்னை அர்ப்பணிச்சுக்கணுங்க.